இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி நாம் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்தோம். இன்று தாயாம் திரு அவை தூய்மை மிகு மூவொரு கடவுள் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. மூவொரு கடவுளுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இல்லை, உங்களை தான் சொன்னேன். ஹாப்பி ஃபீஸ்ட் கேட்டு வாங்க வேண்டியதாக. ஓகே. 4வது நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் இந்த விழா துவங்குகிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் தந்தை, மகன், தூய் ஆவி என்ற இந்த 3 பேரையும் இணைத்து ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவானது ஸ்பெயின் நாட்டில் இருந்து மற்ற பல்வேறு பகுதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 7வது 8வது நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளிலே பல்வேறு நாடுகளில் இந்த விழாவை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1334ஆம் ஆண்டு அப்போது கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தையாக இருந்த 22ஆம் அருளப்பர் இந்த விழாவை உலகம் முழுவதுமாக கொண்டாட வேண்டும் என்று பிறப்பிக்கிறார். ஆக இந்த விழாவானது 14ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க திரு அவையால் அறிமுகப்படுத்தப்பட்டு பெந்தகோசே பெருவிழா ஞாயிறுக்கு பின்பாக வருகிற, அதாவது தூய ஆவியாருடைய திருவிழாவுக்கு பின்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா கொண்டாடும்படியாக அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே தூய ஆவியாருடைய பெருவிழாவை நாம் கடந்த வாரம் கொண்டாடினோம். இன்று நாம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்கள் அனைத்துமே 2 விதமான கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, ஒரே கடவுளை வழிபடக்கூடிய மதங்கள் இருக்கின்றன, ஒரு கடவுள்தான். எடுத்துக்காட்டாக யூத மதம் ஒரே கடவுள்தான், யாவே கடவுள், அவ்வளவுதான். இஸ்லாமிய மதம் ஒரே கடவுள், அல்லாஹ், அவ்வளவுதான், வேறு கடவுள்கள் கிடையாது. இது மோனோதியிசம் என சொல்வார்கள். மோனோ என்றால் ஒன்று. ஆக ஒரே கடவுளை வழிபடுகிற மக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு வகையான சமயங்கள் பல கடவுளை வழிபடுகிற, பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று கோட்பாடு கொண்டிருக்கிற மதங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கிரேக்க மதம், இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த கிரேக்க மதம் பல கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள். மழை பெய்வதற்கு ஒரு கடவுள், படைப்பு கடவுள் என சொல்லி பல கடவுளை வழிபட்டார்கள். இன்றைக்கு நமக்கு கண்முன்பாக இருக்கக்கூடிய இந்து சமயம், அவர்கள் பல கடவுளை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது போலித்தியிசம் என சொல்வார்கள். போலி என்றால் மெனி, பல கடவுளை வழிபடக்கூடிய மதங்களும் இருக்கின்றன. கிறிஸ்தவ மதம் ஒரே கடவுள், ஆனால் 3 ஆட்கள். ஒன்று, ஒரே கடவுளை வழிபட வேண்டும், அவ்வளவுதான். அல்லது பல கடவுள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த கத்தோலிக்க திரு அவையானது ஒரு கடவுள், ஆனால் அவர்கள் 3 ஆட்களாக இருக்கிறார்கள். 1 + 1 + 1 3 என நமக்கு தெரியும் கணக்கு. ஆனால் தந்தை, மகன், தூயாவி, ஆனால் ஒன்றுதான், ஒருவர் தான். நமக்கு கணக்கு இடிக்கிறது. 1 + 1 + 1 3ஆகத்தான் இருக்க வேண்டும். தந்தை, மகன், தூயாவி 3 பேர் தானே, ஆனால் எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும்? உலகத்தில் எந்த மதமும் வைத்திராத ஒரு தனி சிறப்பு, நாம் மூவொரு கடவுள், 3 நபர்கள் ஒரு கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். இது நமக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள அல்லது புரிந்து கொள்ள கடினம். இந்த மூவொரு கடவுள் என்ற இந்த ஒரு எண்ணத்தை, நம்பிக்கையை இந்த கத்தோலிக்க திரு அவை எங்கிருந்து வாங்கியது? ஒரே கடவுள் யூத மதத்தில் இருக்கிறாங்க, பல கடவுள்கள் கிரேக்க மதத்தில் இருக்கிறாங்க,
ஆனால் ஒரு கடவுள் மூன்று ஆட்கள் என்கின்ற இந்த நம்பிக்கையை எங்கிருந்து கத்தோலிக்க திருவை எடுத்துக்கொண்டது? ஏன் இந்த ஒரு குழம்பிய ஒரு நம்பிக்கையை இறை மக்களுக்கு கத்தோலிக்க திருவை கொடுக்க வேண்டும்? ஒரே கடவுள் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே, இயேசுதான் கடவுள் அப்படி போயிருந்திருக்கலாமே. ஏன் இந்த ஒரு குழப்பமான ஒரு நம்பிக்கை, ஒரு கடவுள் மூன்று ஆட்கள் என்ற இந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எங்கிருந்து இந்த நம்பிக்கை திரு அவை கொடுத்தது என்றால், ஏதோ ஒரு பாப்பானவர் கொடுத்தாரு அல்ல, அல்லது ஏதோ ஒரு பாப்பானவர் அமைத்து ஒரு குழு, இறையியலாளர் குழு, தியோலஜியன்ஸ் அவங்க கொடுத்தாங்க, கிடையாது. அப்ப இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை எங்கிருந்து எடுத்தாங்க? மூவொரு கடவுள் என்றால் விவிலியத்திலிருந்து எடுக்கிறார்கள், இறை வார்த்தையிலிருந்து எடுக்கிறார்கள். இறை வார்த்தை என்பது, விவிலியம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது மனிதர்களால் எழுதப்பட்டதால் ஆயினும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, எசேக்கியேல், எரேமியா மனிதர்களால் எழுதப்பட்டது ஆயினும் அவர்கள் யாரினுடைய ஏவுதலினால் எழுதினார்கள் என்றால் தூய ஆவியினால் எழுதினார்கள். அப்படி என்றால் இது கடவுளுடைய வார்த்தை, தூய ஆவியாருடைய வார்த்தை. அப்போ இந்த மூவொரு கடவுள் என்ற இந்த சத்தியத்தை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா விவிலியத்திலிருந்து எடுத்தார்கள். அப்ப விவிலியம் யார் கொடுத்தது? தூய ஆவியால் எழுதப்பட்டது. அப்போ கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்திலிருந்து, அந்த விவிலியத்திலிருந்து தான் இந்த உண்மையை எடுக்கிறாங்க. அப்போ விவிலியத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு மூவொரு கடவுள் என்று சொன்னால் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்ட 2-3 இடங்களை மட்டுமே நேரம் கருதி எடுத்துக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் படியுங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் பெயரால், இயேசு சொல்றார், என் பெயரால். அப்ப இயேசு தன்னை முதன்மைப்படுத்துகிறார். என் பெயரால், இயேசுவின் பெயரால் தன்னை முதலில் சுட்டி காட்டுகிறார். ஏன்? இயேசுவின் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர். இருங்க ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணு. இயேசு சொல்லுகிறார் என் பெயரால். ஆக மகன் அங்கே வருகிறார், தந்தையை பற்றி பேசுகிறார். தந்தை அனுப்ப போகிற, அப்ப தந்தையான கடவுளை பற்றி பேசுகிறார். தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியார், மூன்றாவது ஆளை பற்றி பேசுகிறார். ஆக இயேசு, தந்தை, தூய ஆவி, இதை பற்றி யோவான் நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலே இயேசு பேசுகிற வசனம் நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை சொல்கிறார், நாங்கள் 3 ஆட்களாக இருக்கிறோம். நானாக இருக்கிறேன், தந்தை இருக்கிறார், தூய ஆவி உங்களுக்கு அனுப்பப்படுவார். 3 ஆட்களாக செயல்படுகிறோம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். 15:26. தந்தையிடமிருந்து, ஃபாதர், the father of God, ஃபாதர் தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு, நான், இயேசு தன்னை சொல்கிறார், நான், இரண்டாவது ஆள் மகன், நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். இயேசு மீண்டும் பேசுகிறார். நாங்கள் 3 பேராக இருக்கிறோம். தந்தை என் வழியாக தூய ஆவியர் உங்களுக்கு அனுப்புவார். 3 பேராக இருக்க. மத்தேயு நற்செய்தியில இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுவார். 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுவார். எனவே மத்தேயு 28:19, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இயேசு கடைசியாக விண்ணேற்றம் அடைகிற போது தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து சொல்லுவார், நான் தந்தையிடம் போக போகிறேன், நீங்கள் சென்று எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். என்ன சொல்லி படிப்போம்? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். தந்தையின் பெயரால் மட்டுமல்ல, இயேசுவின் பெயரால் மட்டுமல்ல, தூய ஆவியின் பெயரால் மட்டுமல்ல, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பிரியமானவர்களே, திரு அவை, கத்தோலிக்க திரு அவை ஆக ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆனால் 3 விதங்களில் அவர் செயல்படுகிறார். எனவே மூவொரு கடவுள் என்ற சித்தாந்தத்தை, மூவொரு கடவுள் என்கிற நம்பிக்கையை ஏதோ ஒரு கட்டுக்கதையாக, ஏதோ அவர்கள் நினைத்தது கொடுக்கணும் என்பதா என்று திருத்தந்தையர்களோ அல்லது திருத்தந்தை குழுமமோ அல்லது வேறு ஏதாவது இறையிலாளர்களோ கொடுக்கல. மாறாக
தங்களை பற்றியே நாங்கள் 3 ஆட்களாக இருக்கிறோம், ஒரு கடவுளாக இருக்கிறோம் என்று யார் தங்களை பற்றி சொல்லிக் கொண்டது? ஒரே கடவுள் தன்னை பற்றி அவரே விவிலியத்திலே கூறுகிறார். ஆக இது சத்தியம், இது உண்மை, இதில் கட்டுக்கதை ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கடினம். எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மூவொரு கடவுள் என்ற விழாவில் பிரசங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வைக்கிறவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது என்று சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஏதோ மூவொரு கடவுளை மட்டுமே புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம் ஆனது போலவும், கடவுளை பற்றி மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு புரிந்து விடுவது போல நாம் பார்க்கிறோம். மூவொரு கடவுளை மட்டும்தான் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம். How the blood becomes the body of Christ. எப்படி நீங்க அதை புரிய வச்சிருவீங்க? சாதாரண ரசம் இயேசுனுடைய திரு ரத்தமாக மாறிடுச்சு, எப்படி புரிய வச்சிருவீங்க? அன்னை மரியாள் தூயாவினால் கருவுற்றாள். இயேசு அன்னை மரியாளுடைய கருவிலே அவர் உதித்தார் தூயாவினுடைய ஏவுதலினால். எப்படி இது புரிய வச்சிருவீங்க? பெரிய மாணவர்களே, ஆன்மீகம் என்பது அறிவினால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே பல விஷயங்களை தெரிந்து கொள்ள we need proof, சான்றுகள் வேண்டும். இந்த ஃபேனு இதனால் இப்படியாக ஓடுகிறது, சான்று. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நாம் அறிவினால் வெளிப்படுத்த முடியும், அறிவினால் சொல்ல முடியும். இது இதனால் தான் ஓடுது, இது இப்படி தான் போகுது என்று அறிவினால் சொல்ல முடியும். 1+1+1 3 அறிவினால் சொல்ல முடியும். ஆனால் கடவுளை மனித அறிவினால் கணக்கு போட முடியாது. கடவுளை மனித அறிவினால் புரிந்து கொள்ள இயலாது. அப்படி சொல்லுகிற போது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என்பது சில சமயத்தில் அறிவு நமக்கு சொல்லினாலும் அது நமக்கு புரியவில்லை என்றாலும், இதை எப்படி என்கிற கேள்வி வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை சொல்கிறது எது உண்மை. அதான் சொன்னேன், எப்படி ஒரு ஃபாதர் பிளஸ் பண்ண உடனே இந்த சாதாரண அப்பம் இயேசுனுடைய உடலாக மாறிவிடுகிறது. அறிவு நம்மை சொன்னாலும் நாம் அதை பக்தியோடு உட்கொள்ள திருப்பலிக்கு வருகிறோம். ஏன் அப்படின்னா, ஏன் வேற வழிகளில் வரோம். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்ப நாட்களும் முழு பூசை காணு திருச்சபை சொல்லிச்சு, அதனால தான் நாங்கள் வரோம். அப்படியா? உங்க அமைதி பார்த்து அப்படிதான் போடுது. நம்பிக்கையினால் வருகிறோம். நற்கனையில் நம்பிக்கை, நற்கனையில் ஆண்டவர் இருக்கிறார், அந்த நம்பிக்கையில் வருகிறோம். இதே கதிர் பாதத்தை அப்படியே கொண்டு போனா அப்படியே தொடாதீங்க அப்படி ஃபாதர் சொன்னாலும் கூட அப்படியே நற்கனை ஆண்டது மேல விழுந்து படுத்து விழுந்து எழுதக்கூடிய ஆட்களாக. எதனால்? அது நம்பிக்கை. இயேசுவை தொட்டா நான் சுகம் அடைவேன், இயேசுவை தொட்டா என் பிரச்சனை நீங்கும். நம்பிக்கை, அறிவு கிடையாது. பிரியமானவர்களே, ஆன்மீகம் என்பது வெறும் அறிவினால் செல்லக்கூடிய ஒன்று அல்ல, அது ஆன்மீகம். உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. யார் போய் பார்த்துட்டு வந்தது? இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்பதை யார் போய் பார்த்து வந்து நான் போனேன், செத்துட்டேன், மேலே போனேன், வந்தேன் என்று அறிவாள் சான்று ப்ரூஃப் போட்டோ எடுத்துட்டு வந்தேன் சொல்ல முடியுமா? உயிர்த்தெழுதல் என்பதை நாம் நம்புகிறோம். அது நம்பிக்கை, அறிவு அல்ல, நம்பிக்கை. ஆக மூவொரு கடவுள் என்பது மட்டும்தான் ஏதோ நம்முடைய அறிவுக்கு புலப்படாத ஒன்றும், மற்ற கடவுளை பற்றி சொல்லக்கூடிய எல்லா விஷயம் நமக்கு புரிந்தது போலும் நாம் நினைத்து இந்த ட்ரினிட்டி பற்றி பேச புரியாது. பிரியமான கடவுளை பற்றி பல விஷயங்கள் நமக்கு புரியாது. ஆனால் அறிவு கெட்டாத ஒன்று நம்முடைய மனசுக்கு எட்டும். அறிவில் படாத ஒன்று, அறிவில் புலப்படாத ஒன்று நம்முடைய இதயத்துக்கு புலப்படும். அனுபவம். ஒரு அப்பா கிட்ட பையன் கேட்டானாம், காற்று என்றால் என்ன? காற்று. உங்ககிட்ட உங்க பையன் வந்து காற்று அப்படின்னா என்ன அது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? காத்துனா காத்து தான். அப்படியா? இப்போ நோட்டு புக்கன்னா நீங்கள் எடுத்து காட்டிப்பீங்க, இதுதான் நோட்டு, இதுதான் டைரி அப்படின்னு சொல்லி. மைக் அப்படின்னா இதான் பிடிச்சி இதான் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி மைக்கை காட்டுவீங்க.
காற்றை பற்றி உங்கள் பையன் கேட்குறான், காத்தனா என்னது அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லுவீங்க? பிடிச்சு காட்டுவீங்களா காற்றை? அது நோ ப்ரூஃப். ஆனால் காற்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எப்படி உணர்கிறோம், அனுபவிக்கிறோம், வி எக்ஸ்பீரியன்ஸ். பிரியமானவர்களே, மூவொரு கடவுளை அனுபவமாக பார்க்க வேண்டும். மூவொரு கடவுள் என்பது அது ஒரு ஆன்மீக அனுபவம், அறிவினால் வரக்கூடிய விஷயம் அல்ல. ஆக இதோடு நான் இந்த மூவொரு கடவுளை பற்றி சொல்வதை நான் கொஞ்சம் நிறுத்திட்டு, இந்த மூவொரு கடவுளை வழிபடுகிற, இந்த மூவொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த மூவொரு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய 2 சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம், 2 பாடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று ஜெபம் செய்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே என்று நாம் சொல்லுகிற போது நாம் என்ன செய்கிறோம்? சிலுவை அடையாளம் வரைகிறோம். சிலுவை அடையாளம் வரைகிற போதெல்லாம் நாம் என்ன ஜெபம் சொல்லுகிறோம்? பிரைஸ் தி லார்ட் கிடையாது, ஆண்டவருக்கே புகழ் கிடையாது, ஆண்டவரே உமக்கு நன்றி கிடையாது. நாம் சிலுவை அடையாளம் வரைகிற போது நாம் என்ன செய்கிறோம்? தந்தை மகன் தூய ஆவியாருடைய பெயரை அழைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியுடைய ஜெபத்தை சொல்லுகிற போது நம்முடைய கரங்கள் என்ன செய்யுது? கை கட்டிட்டு சும்மா இல்லை. சில பேர் அப்படிதான் இருக்காங்க, அது வேற விஷயம். நாம் உடனடியாக என்ன சொல்கிறோம்? நாம் சிலுவை அடையாளம் வரைகிறோம். தந்தை மகன் தூய ஆவியும் சிலுவையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஆக தந்தை என நாம் நம்முடைய நெற்றியை தொடுகிறோம். நெற்றியிலிருந்து நம்முடைய கரம் நம்முடைய நெஞ்சுக்கு வருகிறது. மகன் என சொல்கிறோம். தூயாவினை சொல்கிற போது வலதுபுறமாக இருந்து நாம் இடதுபுறமாக செல்லுகிறோம். இடதுபுறத்திலிருந்து நாம் வலதுபுறமாக நாம் வரைகிறோம். இதுதான் நாம் சிலுவை அடையாளம் வரைகிறோம். இந்த சிலுவை அடையாளம் வரையக்கூடிய அர்த்தம் என்ன? அதில் இருக்கக்கூடிய பொருள் என்னவென்றால், தந்தையான கடவுள், மேலே இருக்கக்கூடிய தந்தையான கடவுள் இறங்கி வந்தார். அந்த இறங்கி வந்த கடவுள் உலக மக்கள் எல்லாருக்கும் அவர் மீட்பை பெற்றுக் கொடுத்தார். பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலிருந்து மீண்டும் அவர் தந்தையிடம் செல்கிற போது அவர் யாரை அனுப்புகிறார்? தூய ஆவியாரை அனுப்புகிறார். எனவே கடவுள் இறங்கி வந்தார், அவர் மக்களை அன்பு செய்தார். அந்த அன்பு நிலைத்திருக்கும்படியாக தூய ஆவியாரை அவர் இந்த உலகத்தில் விட்டு செல்கிறார். ஆக 2 விதமான அன்பு இங்கே நமக்கு புரிகிறது. ஒன்று, எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுள் என்னை அன்பு செய்கிறார். 2வது, வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக அல்லது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக நான் சிலுவை அடையாளம் வரைகிற போது நான் என் அயலானை அன்பு செய்கிறேன். அப்ப அன்பு என்பது எனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் என் அயலானுக்கு உள்ளதுதான் இந்த சிலுவை அடையாளம் வரைவது. பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானவருடைய ஜெபத்தை சொல்லி நாம் சிலுவை அடையாளம் வரைகிற போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், there is a relationship. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஒரு உறவு இருக்கிறது, அன்பின் உறவு இருக்கிறது. அந்த அன்பின் உறவு எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்றால், நான் என்னுடைய அன்பின் உறவு வைத்திருக்கிறேன், நான் என்னுடைய சக மனிதர்களோடு அன்பு உறவு வைத்திருக்கிறேன். ஆக இந்த ட்ரினிட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய, நாம் கத்தோலிக்க மக்கள் என்கிற ஐடென்டிட்டி. இந்த சிலுவை அடையாளம் என்பது நம்முடைய அடையாளம். இப்போ நிறைய பேர் கம்பெனிக்கெல்லாம் போவீங்க, பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீங்க, நீங்கள் டீச்சராக போவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே செல்வதற்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஐடென்டிட்டி கார்டு. நீங்கள் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் கார்டு போட்டுன்னு போனால் தான் உங்களுக்கு அனுமதி, இல்லையா? ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்குன்னு தெரியும். நீங்கள் அங்கே தான் வாழ்ந்த, என்ன சொல்ல, 10 ஆண்டுகள் வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐடென்டிட்டி கார்டு வேணும். பள்ளிக்கூடம் அவன் வருஷம் ஃபுல்லாக அந்த பள்ளியில் தான் படிப்பான், ஆனாலும் கூட அவன் கழுத்தில் என்ன தொங்கணும்? ஐடென்டிட்டி கார்டு. அந்த டீச்சர் அங்கே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கோம், ஆனாலும் கூட அது உள்ளே போகிற போது என்ன வேண்டும்? ஐடென்டிட்டி கார்டு. ஏன் அந்த ஐடென்டிட்டி கார்டு உங்களுக்கு? அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அல்லது பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஏன் ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்க? நான் இவ்வளோ தான் பேசுறது புரியுதா இல்லையா?
உங்க அமைதி பார்த்தா புரியாத பொழுது ஏன் ஐடென்டி கார்டு போட்டுட்டு போறீங்க கம்பெனிக்கு வேலைக்கு? யாரோ ஒருத்தர் சத்தமா? என்ன அடையாளம்? இங்கதான் பதில் வருது. நீங்கள் அந்த கம்பெனியுடைய ஸ்டாஃப், நீங்க அந்த கம்பெனியில பணி செய்கிறவர்கள். நீங்க வேற கம்பெனியுடைய ஐடென்டி கார்டு போட்டு போனாலும் ஐடென்டி கார்டு தான், ஆனால் அந்த கம்பெனிக்குள்ள நீங்க போக முடியாது. ஏனென்றால் அந்த ஐடென்டி கார்டு அந்த கம்பெனி கொடுத்தது அல்ல. நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ள, அந்த நிறுவனத்துக்குள்ளே போகுவதற்கு உண்டான அடையாளம். நீங்கள் அந்த கம்பெனியை சார்ந்தவர்கள். வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் எ கேத்தலிக் பர்சன்? ஒரு கத்தோலிக்க மனிதனுடைய ஐடென்டி கார்டு என்ன? ஐடென்டிட்டி என்ன? சிலுவை. அந்த சிலுவை வரைகிற போது நாம் என்ன சொல்கிறோம்? தந்தை, மகன், தூய ஆவி. பிரியமானவர்களே, அப்போ என்னுடைய ஐடென்டிட்டி இஸ் a trinity. The trinity is my identity. அப்ப ட்ரினிட்டி என்பது என்ன? மூவொரு கடவுள் என்பது என்ன என்றால், தந்தை, மகன், தூய ஆவி உறவில் வாழ்கிறார்கள். உறவில் வாழ்கிறார்கள். ஒரு கத்தோலிக்க மனிதனுடைய ஐடென்டிட்டி என்னவென்றால், நீங்க ஒரு கிறிஸ்தவங்க, நீங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களுக்கு என்ன அடையாளம்? உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி கார்டு இருக்கு என்றால், அது சிலுவை. அந்த சிலுவை என்பது ஆலயத்தை பார்க்கிற போது இது இந்த கத்தோலிக்க சர்ச் அல்லது கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. ஒரு சாதாரண ஒரு பில்டிங்ல சிலுவையே இல்லை அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு கிறிஸ்தவ கோவில் கண்டுபிடிக்க முடியாது. பிரியமான கோவிலுக்கு அந்த சிலுவை ஒரு ஐடென்டி, ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பர்சனுக்கு என்ன அடையாளம்? கையில் அப்படியே சிலுவை தாங்கிட்டு போறீங்களா? சிஸ்டர்ஸ் தான் அப்படியே போட்டு போறாங்க, சிலுவை கழுத்தில் இருக்கும். உங்களுக்கு என்ன ஐடென்டி கார்டு? நீங்க கம்பெனிக்கு போகுது, நீங்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கண்டுபிடிப்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? ஜெபமாலையா? ஏதோ உங்க கையில் இருக்கு, எல்லா கையிலையும் எதுக்கு அது இருக்கணும்? ஓகே. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவ என்பதற்குண்டான அடையாளம் ட்ரினிட்டி. ட்ரினிட்டி இஸ் ஐடென்டிட்டி. என்னது என்றால், தந்தை, மகன், தூயாவி உறவில் வாழ்வது போல நம்முடைய வாழ்க்கை உறவில் இருக்கிற போதுதான் this person is a Christian. இவன் கிறிஸ்துவை வழிபடுகிறவன், இவன் கிறிஸ்துவனுடைய சீடனாக இருக்கிறான், இவன் கிறிஸ்துவனுடைய சீடத்தியாக இருக்கிறான், இவன் இயேசுவினுடைய வழியிலே நடக்கிறான் என்று நம்முடைய உறவை பார்த்து தான் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க பேர் வச்சிருக்கலாம், நீங்க டெய்லி சண்டே பூசைக்கு வரலாம், நீங்கள் ஜெபமாலை சொல்லலாம், நீங்கள் பைபிள் படிக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உறவு சரியில்லை, நீங்கள் அன்பில் வாழல, நீங்கள் பகைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், சண்டை போறீங்க, அடுத்தவங்களை பழி வாங்குறீங்க, அடுத்தவங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய மனதை காயப்படுத்துகிறது, உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவனுக்கு கெட்டதை ஏற்படுத்துகிறது என்றால் நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த ட்ரினிட்டி மூவொரு கடவுள் காட்டுகிற அந்த கிறிஸ்துவ அன்பு உறவில் நாம இல்லை. பிரியமானவர்களே, தந்தை, மகன், தூய ஆவி எப்படி உறவில் வாழ்ந்தார்களோ, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களோ, அப்படி வாழ்கிற போதுதான் நான் மூவொரு கடவுளுக்கு சான்று பகருகிறேன். என் உறவு சரியில்லை, என்னோடு இருக்கிறவர்களோடு நான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன், மன்னிக்க முடியல, பழி வாங்கி கொண்டிருக்கிறேன், அடுத்தவருடைய வாழ்க்கையில கெடுதலை செய்து கொண்டிருக்கிறேன், ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், இப்படி அடுத்தவர்களோடு என்னுடைய உறவு சரியில்லை என்றால் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன், என்னுடைய அடையாளம் நான் இழந்திருக்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், மூவொரு கடவுளை வழிபடக்கூடியவன், அன்பின் உறவில் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஆட்களாய் ஒரே கடவுளாய் இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபடுவதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு மூவொரு கடவுளை வழிபடுறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தந்தை, மகன், தூயாவின் சொல்லி தைரியமா பதில் சொல்லுகிறோம், ஜெபம் சொல்லுகிறோம். ஜெபம் செஞ்ச பின்னாடி முடிக்கிற போது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்றோம். அந்த மகிமை சேருமா? அந்த தந்தையான, மகனான, தூய ஆவியான அந்த கடவுளுக்கு அந்த மகிமை போகும் அப்படின்னா, என் அன்பு உறவில் நான் சரியா இல்லைன்னா,
அந்த மூவொரு கடவுளுக்கு நான் செலுத்துகிற மரியாதை ஒருபோதும் போகாது. அப்ப என்னுடைய ஐடென்டிட்டி என்னவென்றால், தந்தை மகன் தூய ஆவியை போல நான் உறவில் சரியாக இருக்க வேண்டும். தந்தை மகன் தூய ஆவி சரியாக ஒரே உறவில் இருக்கிறார்கள், அதுபோல நான் இருக்கணும். என்னுடைய அன்பின் உறவில் நான் சரியாக இருக்கணும்னா அடுத்த விஷயம் என்னிடம் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா, தந்தையான கடவுள் ஏதோ வயசான கடவுள் போல, மகனான கடவுள் ஏதோ இளமையான ஒரு கடவுள் போல, தூய ஆவியானவர் ஏதோ காண முடியாத ஒருவர் போல நாம கற்பனையில வச்சிருக்கோம். அது தந்தையான கடவுள் ரொம்ப பனிஷ் பண்ற போல, தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக, இயேசு என்பது மன்னிக்கக்கூடிய கடவுளாக, தூய ஆவியானவர் நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய கடவுளாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மூன்று ஆட்கள் ஒரே கடவுள், தி எசன்ஸ், அந்த தன்மை என்பது மாறுபட்டதல்ல. இயேசுவிடம் இல்லாத ஒன்று தந்தையான கடவுளிடம் இருக்கிறது, தந்தையான கடவுளும் இல்லாத ஒன்று இயேசுவிடம் இருக்கிறது, தந்தையான கடவுளிடம் இயேசுவிடம் இல்லாத ஒன்று தூய ஆவியானவரிடம் இருக்கிறது, தூய ஆவியானவரிடம் இல்லாததுதான் மற்ற தந்தையிடம் மகனிடம் இருக்கிறது அல்ல. தூய ஆவியாரிடம் என்ன இருக்கிறது? இயேசுவிடம் இருக்கிறது. இயேசுவிடம் என்ன இருக்கு? தந்தையான கடவுளும் இருக்கிறது. அவர்கள் தன்மையில், இறை தன்மையில் மாறுபட்டவர்கள் அல்ல, வேறு வேறானவர்கள் அல்ல. அவர்கள் செய்கிற பணியில் மாறுபட்டவர்கள். தந்தையான கடவுள் படைத்தார், கிரியேட்டர். தந்தையான கடவுள் ஜீசஸ் ரிடீமர், மீட்பை கொண்டு வந்தார், இஸ் a redeemer. தூய ஆவியானவர் சாங்டிஃபையர், அவர் நம்மை புனிதப்படுத்துகிறார். ஆக பணியில் அவர்கள் மூன்று விதமான பணிகளை செய்தாலும் அவங்களுக்குள்ள அந்த இறைத்தன்மையில இவர் பெரியவர், இவர் கீழானவர், இவர் நடுவில் இருக்கக்கூடியவர் என்று அல்ல. அப்படி என்றால் மூவரும் நேர்கோட்டில் இருக்கிறார்கள், சமமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதனால் அவர்கள் ஒன்றிப்பில் இருக்கிறார்கள், எல்லாம் சமம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பின் உறவில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய மனசுக்குள்ள என்ன நாம வச்சுக்கணும் என்றால், நாம் எல்லோரும் சமம். அப்படி இருந்தால்தான் அன்பின் உறவு இருக்கும், உறவிலே அன்பு இருக்கும். நாம் பெரியவன், நீ சின்னவன், நான் முதன்மையானவன், நீ கீழானவன், நான் உயர் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நாம் படித்தவன், நீ படிக்கல, நாம் பணக்காரன், நீ ஏழை, இப்படி லைனா ஒன்று சிறந்தது மற்றொன்று கீழானது என்ற இந்த மனப்பான்மை எனக்குள்ளே இருந்தால் நான் ஒருபோதும் மூவொரு கடவுளை வழிபடுகிற கிறிஸ்தவனாய் மாற முடியாது. மூன்று பேரும் சமமாக இருக்கிறார்கள். எப்படி நீங்க சொல்லுவீங்க? படிக்காதவனும் படிச்சு எப்படி ஒன்னாக முடியும்? டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. பணக்காரனும் ஏழையும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. பிரியமானவர்களே, உலகத்தின் பார்வையில் வித்தியாசங்கள், வேறுபாடு இருக்கு. உலகத்தின் பார்வையிலே வித்தியாசம் இருக்கு. டாக்டரும் நானும் சமம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. உலகத்தின் பார்வையில வேறுபாடு இருக்கிறது. ஆனால் கடவுளின் பார்வையில் வேறுபாடு இல்லை. அது என்ன? கடவுளுடைய பார்வையில் தொடக்க நூலிலே கடவுள் மனிதர்களை படைக்கிறார். மனிதரை படைக்கிற போது அங்கே வார்த்தை வருகிறது, அவர்கள் கடவுள் தன்மையில் இருந்தார்கள். இஸ் a image of God. ஒவ்வொரு மனிதனும் யார் என்றால் கடவுளின் சாயலில் படைக்கப்படுகிறோம். உன் படிப்பு வித்தியாசமா இருக்கலாம், உன்னுடைய திறமை வித்தியாசமாக இருக்கலாம், உன்னுடைய பணம் வித்தியாசமாக இருக்கலாம், நீ வாழ்ற வீடு வித்தியாசமாக இருக்கலாம், உன் குடிசையில் இருக்கலாம், நீ மாடியில் இருக்கலாம், அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில நீயும் மனுஷன், அவனும் மனுஷன். இமேஜ் ஆஃப் காட். ரெண்டு பேருமே கடவுளுடைய பிள்ளைகள். அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, அப்படியா பார்க்கிறோம்? நாம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். நீ நானும் சமம், நீ நானும் கடவுளை வழிபடுகிறோம். ஆலயத்துக்கு வருகிற போது நாம் எல்லாம் ஒன்று. அப்படி பார்க்கிறோமா? அப்படி பார்க்கல அப்படின்னா மூவொரு கடவுளை வழிபடுக்க நாம் தகுதியற்றவர்களாக மாறுகிறோம். பிரியமான ரெண்டு உண்மைகளை இந்த மூவொரு கடவுள் நமக்கு சொல்கிறது. ஒன்று, அவர்கள் அன்பின் உறவில் இருக்கிறார்கள். நாமும் உறவில் இருக்கிற போதுதான் நாம் கத்தோலிக்க திறவை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நாம் அடையாளம் காண முடியும். இரண்டாவது, அந்த அன்பின் உறவில் நாம் வாழ வேண்டும் என்றால் அவர்களைப் போல நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இல்லாமல் சமமாக அவர்கள் மூன்று பேரும் இருப்பது போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும்
கடவுளுடைய இமேஜ், கடவுளுடைய சாயலாக நாம் இருக்கிறோம். நமக்குள் எவ்விதமான வேறுபாடு இல்லை. எங்கள் மனநிலையில ஒருவர் அடுத்தவரை எப்போது பார்க்கிறார்களோ அப்போது நாம் மூவொரு கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். நம்பிக்கை